குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே ப்ளஸ் வைகாசி விசாகம். காலையில் 4:15 எழுந்திரிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி நான் போட போகிற அவுட்ஃபிட். இன்றைக்கி நான் முருகருக்காக கொஞ்சம் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளரில் 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து 2 தடவை அலசிட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிறு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பேரலாக எடுத்து வச்சுருக்கிற மண்டை வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நான் இடித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் முந்திரி திராட்சை தாளிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் திராட்சை, அது பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, ரெண்டையும் தாளிச்சிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேரலாக குக்கரில் வெயிட் இறங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு பொங்கலை லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மண்டை வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். மண்டை வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா இலகி வரணும். இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தாளித்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பேரலாக மற்ற ஒர்க்கு பண்ணிடலாம். முருகருக்கு பூ வச்சுட்டு பிரசாதம் படைச்சிட்டு விளக்கேற்றியாச்சு. நானும் தம்பி இன்றைக்கி பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகிறது. காலைல ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சாமிக்கு பூ வாங்கிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இது 3 பேச்சியோட குட்டிங்க. நாங்கள் வர்றதை பார்த்து பேச்சு கூடவே வந்துட்டா. ஸோ குட்டிங்களுக்கு பால் கொடுத்துட்டு பேச்சிக்கும் பிஸ்கட் கொடுத்தாச்சு. அம்மாவுக்கும் தம்பிக்கும் பொங்கல் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பியாச்சு.